அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜமுருகனை பற்றி பேசினாலும் அல்லது ராஜமுருகன் என்னை பற்றி பேசினாலும் அது பெரிய காமெடியாக தான் முடியும். அதனால இந்த விழாவுக்கு வந்திருந்து ராஜமுருகனை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். எல்லா அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் என்னடா இந்த ஞானவேல் பேசும்பொழுது திடீர்னு நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஷாக்குன்னா, ராஜமுருகன் எனக்கு முன்னோடி அப்படின்னாரு. 2 பேரும் ஒன்றா ஊர் பூரா சுற்றிட்டு இருந்த பசங்க திடீர்னு மேடைக்கு வந்தோடனே முன்னோடின்னு சொன்னோடனே நான் பதறி போயிட்டேன். இந்த படம் எல்லா விதத்திலும் ராஜமுருகனுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த விழாவுக்கு நான் வந்தது எல்லாருக்கும் நன்றி சொல்வதுதான். குறிப்பாக தயாரிப்பாளர் அம்பேத்துக்கு, அதற்கு பிறகு சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் அதே நேசத்தோடு, அளவு மாறினா பண்பு மாறிடும்னு சொல்லுவாங்க பொதுவாக. எந்த அளவுக்கு போனாலும் அந்த பண்பை மாற்றிக்கொள்ளாத சசிகுமாருக்கு, அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய இசை ஷானோட பணியாற்றும் போது எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டோம். அதனால இந்த மேடையிலையும் பேசணும், இல்லைன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால ஷானோட இந்த பணியாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு, ஜெய்பீமில் எப்படி மண்ணிலே ஈரம் உண்டோ அதே மாதிரி இதில் ஒரு பாடல் இருக்கு. அந்த பாட்டை பற்றி ஷான் பேசும்போதோ அல்லது ராஜமுருகன் பேசும்போதோ சொல்லிடுவாங்க. எல்லா விதத்திலும் இந்த படம் மிகப்பெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் படம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் பார்க்கல, ஏன்னா இது எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கதை தெரியுங்கிறதுனால இதாக சிறந்த வெற்றி படமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.